ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ஜெயாசியன் சேனல். இன்னைக்கு வாங்க டுடே லன்ச் என்னன்னு பார்க்கலாம். முட்டை சாப்ஸ். இந்த முட்டையை வேக வச்ச தண்ணியும் அது ஓடியும் வேஸ்ட்டாக போடாதீங்க. ரோஸ் செடியில் ஊற்றி விட்டிங்கன்னா நல்ல பூ பூக்கும், நல்ல ஒரு உரம். அதே மாதிரி மீன் கழுவுன தண்ணி, மட்டன் வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு கழுவுற அந்த ரத்தத்தோட தண்ணி இருக்கிறதெல்லாம் நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணி, நிறையா வாட்டர் மிக்ஸ் பண்ணி செடியில் ஊற்றுங்க. நல்லா செடி வளரும். எதுவும் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. வேஸ்ட்டு தான் எல்லாமே ஒரு நாள் பெஸ்ட்டாக தெரியும். எப்பயும் எந்த பொருளையும் வேஸ்ட்டுன்னு போடாதீங்க, யாரையும் வேஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. கீரைக்கு தாளிப்பு கடுகு உளுந்து காஞ்ச மிளகா போட்டு கீரைக்கு தாளிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ரசம். ஆல்ரெடி ஃபீவருங்க, 2 டேஸாக ஃபீவர் வந்த வாய்க்கு எப்படா ரசம் சாதம் சாப்பிட்லான்னு ஒரு ஃபீல் இருக்குது. சூடாக போட்டு ரசம் சாதம் சாப்பிட்டோன்னா அந்த காய்ச்சல் கொஞ்சம் நேரத்தில் வேர்த்து கொட்டி நம்மளுக்கு காய்ச்சல் விட்டுரும். இந்த மாதிரி டைமில் ரசம் சாதம் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும், டைஜஸ்டும் ஆகும். கீரையை தாளிச்சிட்டோன்னே இன்றைக்கி முட்டை சாப்ஸும் ரசம் கீரை பொரியல் தான். கீரை லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுங்க எப்பயுமே, அப்போ தான் அது கீரை நல்லாயிருக்கும். கூட்டாக இருந்தாலும் சரி, பொரியலாக இருந்தாலும் சரி. கீரை கடைஞ்சாலுமே லாஸ்ட்டில் நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி ஊற்றுனீங்கன்னா கீரை கூடுதலாக டேஸ்ட். முதலே தாளித்து விட்டிங்கன்னா அது வேகிறதுலேயே அந்த வாசனைங்கள்லாம் போயிடும், உளுந்தோட வாசனை இருக்காது. லாஸ்ட்டாக தாளித்து விட்டு இறக்கும்போது அது வாயில் கடிக்கும்போது கடுக்கடுன்னு இருக்கும், அது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்றப்ப. ஒயிட் ரைஸ், முட்டை சாப்ஸ், சிறுகீரை கூட்டு, ரசம். இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச் இது தாங்க. உங்கள் வீட்டு லன்ச் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு சமையலும் போட்டுட்ருக்கேன், அதையும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.